வணக்கம் பேனூஸ் நேர்களே. பீங் அ ஸ்டான்ச் ஃபாலோவர் ஆஃப் தமிழ் சினிமா, எனக்கு வயசு 25 தான் இருக்கலாம். ஆனால் சின்ன வயசுலேருந்து வெறித்தனமாக தமிழ் சினிமா பார்த்ததுனால ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு சம்படி ஹூஸ் ஆக்டட் மோர் தென் 550 films as a comedian. 667. ஃபென்டாஸ்டிக். 667 films அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 667. அட்டேங்கப்பா. கேபின்ற அந்த டைடை நீங்களும் கடந்து வந்திருக்கீங்க. ஸோ வாட் வாஸ் தட் ஃபர்ஸ்ட் எவர் லேர்னிங் தட் யூ காட் ஃப்ரம்? பாலச்சந்தர் என்ற நிலத்தில் விழுந்த எந்த விதையும் முளைக்காமல் போனதில்லை. அதுக்கு காரணம் விதையின் வளத்தை விட நிலத்தின் பலம். சார், ஒரு வாட்டி பைக்கில் போயிட்டு இருந்தேன், முன்னாடி இன்னொருத்தர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். ஃபீல் பண்ணி எச்ச துப்பிட்டார். அது என் மூஞ்சியில் பட்டுருச்சு. ஏன் கோவம் வரலன்னா, உங்களோட எக்ஸ்டெண்டட் கேமியோ என் அண்ணியன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இயக்குனர் சங்கரோட அந்த படத்தில் அது ஒரு தமாத்துண்டு ரோல் தான். ஆனால் அதோட இம்பாக்ட் இன்னி வரைக்கும் இல்லை சார். அந்த கிரெடிட் பரிபூர்ணமாக கோஸ் டு த டைரக்டர் சங்கர். சங்கர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற காலத்திலேருந்து என்னுடைய நல்ல நண்பர். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சங்கர் சாருடைய ஃபில்ம்ஸ் எல்லாமே பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம், பிக் பட்ஜெட் ஃபில்ம், மாஸாக எடுக்கிறாரு. லேட்டஸ்ட்டாக உள்ள ஹிந்தி ஹீரோயின்ஸ் அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாவற்றையும் மீறி ஒரு சின்ன மனிதநேயம், சின்ன சோஷியல் கான்சியஸ் அவருடைய ஃபில்மில் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த விஷயம் இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ்லேயே சங்கர் சார்கிட்ட அந்த விஷயம் ரொம்ப அழுத்தமாக எனக்கு ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரோல் ஆஃபர் பண்ணும் பொழுது சங்கர் சார் எனக்கு சொன்னார், சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எந்த இடத்துலையும் சார்லி தெரியக்கூடாது. சின்ன கேரக்டர் தான், ஆனால் எந்த இடத்துலையும் இது சார்லி மாதிரி இருக்குது, சார்லி இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு தெரியக்கூடாது. ஆனால் அந்நியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சார்லியை பற்றி மட்டும்தான் சார் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் இந்த வினாடி வரைக்கும் பலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எல்லோரும் கேட்குறவங்கலாம், நான் சாப்பிட்டு தூங்கிட்டு டயர்டாயிட்டு அப்படின்னு இன்னும் என்னை பார்த்து கமெண்ட் அடிக்கும் பொழுதெல்லாம், அந்த ரோலுடைய ரீச்சு இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு ஒர்க் வித் ஹிம். சூப்பர். ஸோ அவரோட அசிஸ்டன்ட் திரு அறிவழகன்றவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமா படிச்சுட்டு வந்தவர். ரொம்ப அவரோட மேக்கிங் ரொம்ப அறிவழகன் சார்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஆறாவது சினம் படம் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆறாவது சினம் படத்தில் ஐம் கம்மிங் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர், ஜூனியர் மோஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். என்னுடைய சீனியர் ரோபோ சங்கர், அவருடைய சீனியர் போலீஸ் ஐஜி ராதாரவி. இந்த காம்பினேஷனே ரொம்ப பெக்குலியராக இருக்கும். ஹீரோ அருள்நிதிகிட்ட ஒர்க் பண்ணுறது ஐ லவ் டு ஒர்க். எப்படின்னா, யூஸ்வலாக சாக்லேட் பாய் மாதிரி இல்லாமல் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தன்னைத்தானே வித்தியாசப்படுத்திக்கிட்டு, மௌன குரு, டிமாண்டி காலனி அந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணக்கூடியவர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹார்ட் ஒர்க்கையும் டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுறதையும் ரொம்ப எந்த விதமான ஒரு முணுமுணுப்பே இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். ஸோ ஆறாவது சினம் படம் என்னுடைய இப்போ சமீபத்திய படம். ஆனால் ஒவ்வொரு படமும் இது என்னுடைய லேட்டஸ்ட் ஃபில்மாக இருந்தால் எப்படி இருக்கணுமோ அதே எஃபோர்ட் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். சார், ஒரு படம் நடித்தவங்களே 100 பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ 667 ஃபிலிம்ஸ்னால் எவ்வளோ டைலாக்ஸ், எவ்வளோ டப்பிங் செஷன்ஸ், எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ், என்னார்மஸ் மெமரிஸ் இருக்கும்ல சார். சினிமா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு ட்ராவலை விட்னஸ் பண்ணும்போது, யூ ஒர்க்ட் வித் ஜென்ரேஷன் ஆஃப் டிரெக்டர்ஸ், யூஆர் விட்னஸிங் ஜென்ரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ். இந்த மாற்றத்தெல்லாம் ஹவ் யூ பீன் அப்சர்விங் அண்ட் சின்ஸ் யூ டன் அ எம்ஃபில், நீங்கள் சினிமாவை க்யூரேட் பண்ணவும் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வெறும் ஒரு நடிகனா மட்டும் இல்லாமல். ஸோ இந்த அப்சர்வேஷன் வாட் ஹஸ் இட் கிவன் டு யூ? வேர் ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமா? நிறைய காமெடியன்ஸுடைய பேர் உச்சரிக்கப்படவே இல்லை. நிறைய டேலண்டட், சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேயே வேறு எந்த காமெடி ரைட்டர்ஸுக்கும் இல்லாத மரியாதை தமிழ் சினிமாவுக்கு உண்டு. ஏ வீரப்பன்கிற ஒரு மிகப்பெரிய ஹியூமரிஸ்ட், எக்ஸலண்ட்டான ஒரு கிரியேட்டர். அவர் தியேட்டர் மேன், ஆக்டர் அண்டு சினிமா ஆக்டராகவும் இருந்திருக்கிறார். அவர் எழுதின காமெடி ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதுதான் மாலை கண் நோய் வந்ததுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் கண்ணு தெரியாது அப்படின்னு கவுண்டமணி பண்ணியிருக்கிறாரு. அதே காமெடி ட்ராக்கை அதே ஏ வீரப்பன் தான் சுருளிராஜனுக்கும் அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்கிறாரு.
கரண்ட் போனால் வேஸ்டே கேள்வி உட்காந்து. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த விதத்திலும் வறட்சியோ ஒரு லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டியோ இல்லாத ஒரு துறை தமிழ் சினிமா. ஸோ எனக்கு ஐ வாண்ட் டு சல்யூட் மை பயோனியர்ஸ். இதோடைய ஒரே உந்துதல் வந்து நான் எப்பொழுதுமே அப்பான்னு தான் கூப்பிடுவேன் பிரியமாக, வி.கே. ராமசாமி. ஸோ அவர் தான் சொன்னார், ஸோ இந்த மாதிரி இந்த காமெடியன் இப்படி பண்ணார், இவங்க இப்படி பண்ணாங்க. ஸோ எல்லாருடைய பேர்களையும் தொகுத்து அவங்கவுங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து யூஸ்வலாக சினிமா பத்திரிகையில் வர்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க என்ன காரணத்துக்காக தங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் இழந்தாங்க, வாய்ப்பை இழந்த பிறகும் தன்னை கடைசி வரைக்கும் எப்படி தக்க வைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் காமெடியன்ஸை பற்றிய பதிவுகள் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை அப்படிங்கிற பேரில் எம்டிஎம்ஐ பிஹெச்டியின் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இப்போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எந்த ஒரு படம் எந்த ஒரு கதாபாத்திரம் இருந்தாலும் அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ரொம்ப குறைவான சில பேரில் நீங்களும் ஒருவர். ஐ டேக் இட் அஸ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இன் இன்டர்வியூவிங் யூ. இட்ஸ் எக்ஸலன்ட். பிஹைண்ட் வுட்ஸுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் பேச வரும் பொழுது ஹாலிவுட்டில் நான் என்ன ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான இன்டர்வியூ. சூப்பர், கண்டிப்பான முறையில். தேங்க்யூ ஸோ மச் சார்.